தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நவநாளை சிறப்பிப்பவர்கள் புனித வடக்கு சின்னப்பர் சப்பரம் உபயதாரர்கள். இந்த உபயதாரர்கள் குடும்பத்தை நம்முடைய பாதுகாவலி புனித அந்நாள் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடந்த ஒரு ஆண்டு முழுவதும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்தமைக்கு நன்றியாகவும், தொடர்ந்து இந்த குடும்பங்களை இறைவன் தனது கரங்களில் வைத்து பாதுகாக்க வேண்டும் என்றும், இவர்களுக்கு தேவையான இறை நம்பிக்கையையும் பிறர் அன்பையும் இவர்களில் ஊன்றி விதைக்க வேண்டும் என்றும், மேலும் இந்த குடும்பங்களில் இருக்கின்ற முதியவர்கள், உடல்நலமில்லாதவர்களுக்கு பூரண உடல் சுகம் கிடைக்க வேண்டும் என்றும், படித்து முடித்து வீட்டில் இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்றும், கால்நடைகள் விவசாயம் செழிக்க வேண்டும் என்றும், இவர்கள் எதிர்பார்க்கும் எண்ணங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய புனிதை வழியாக நிறைவேற்றி தர வேண்டியும் இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் எல்லாம் மன்னித்து நம்ம நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, எங்கள் தந்தையரின் இறைவா, மனிதரானும் திருமகனின் அன்னையை பெற்றெடுக்கும் பேரருளை புனிதர்களான சுவைக்கின் அன்னமாருக்கு அளித்தீரே. அதனால் மக்களுக்கு வாக்களித்த மீட்பை அவர்களின் வேண்டல்களால் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டு வரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். மேலும் அவர்களோடு பல இனம் பெருந்திரளும் ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை என்று பெருந்தொகையான கால்நடைகளும் புறப்பட்டு சென்றன. ஏற்றிலிருந்து கொண்டு வந்த பிசைந்த மாவை கொண்டு அவர்கள் சுட்ட புளிப்பற்ற அப்பங்கள், ஏனெனில் மாவும் இன்னும் புளிக்காமல் இருந்தது. அவர்கள் ஏற்றிலிருந்து துரத்தப்பட்டதாலும் சற்று தாமதம் செய்ய இயலாமல் போனதாலும் தங்களுக்கென வழியுணவு தயாரித்து வைத்திருக்கவில்லை. ஏற்றில் குடியிருந்த இஸ்ரேல் மக்கள் அங்கு வாழ்ந்த காலம் 430 ஆண்டுகள். 430ஆம் ஆண்டு முடிவு பெற்ற அதே நாளில் ஆண்டவரின் படைகள் எல்லாம் ஏற்று நாட்டினின்று வெளியேறியது. ஏற்று நாட்டினின்று அவர்களை வெளியேற செய்தபோது ஆண்டவர் விழித்திருந்த இரவு இதுவே. தலைமுறையோடும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஆண்டவருக்கென்று திருவிழிப்பு கொண்டாட வேண்டிய இரவும் இதுவே. ஆண்டவர் வரலாற்று
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. வாழ்வுற்றிருந்த நம்மை நினைவு கூர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. நம் எதிரிகளினின்று நம்மை விடுவித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஒன்றழைத்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்று உள்ளது அவரது பேரன்பு. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரேலை வெளிக்கொணர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்று உள்ளது அவரது பேரன்பு. தோளின் வலிமையாலும் ஓங்கிய புயத்தாலும் அதை செய்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்று உள்ளது அவரது பேரன்பு. கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவாக்குகள் 14 தொடக்கம் 21 இறுதியாக. அக்காலத்தில் பரிசேயரோ
வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாக சொன்னார். இறைவாக்கினராகிய எசாயா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார். இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரல் இட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நீதியை வெற்றி பெறச் செய்யும் வரை நெறிந்த நாள்களை முறியார், புகையும் திரியை அணையார். எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நவநாள் திருப்பலியிலே கலந்து கொண்டு நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய ஊருக்காகவும் ஜெபிக்க வந்திருக்கிற இந்த அருமையான வேளையில் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு தரக்கூடிய அருமையான சிந்தனை தரும் செய்தியை புரிந்து கொள்வதற்கு தூய ஆவியானவர் நமக்கு ஞானத்தை அருள கரங்களை கூப்பி கண்களை மூடி தூய ஆவியானவர் நோக்கி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். ஆற்றலுமல்ல, சக்தியுமல்ல, ஆவியினாலாகும், தூய ஆவியினாலாகும். ஆற்றலுமல்ல, சக்தியுமல்ல, ஆவியினாலாகும், தூய ஆவியினாலாகும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று அருமையான ஆண்டவர் சிந்தனை தரும் செய்தியை நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் இன்று நமக்கு தரக்கூடிய சிந்தனை தரும் செய்தி, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கிறது. யாரை பார்த்து சொல்றார்? உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் யார் கையில் இருக்கிறது? உங்கள் கையில் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். அப்போ ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த அருமையான சிந்தனை தரும் செய்தி அண்ணாமலுடைய நவநாள் திருப்பலியிலே அப்படின்னு சொன்னால் பெற்றோர்களை பார்த்து சொல்லுகிறார். ஒவ்வொரு பெற்றோர்களை பார்த்து சொல்லக்கூடிய செய்தி, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் கடவுள் இந்த உலகத்தின் மீது, இந்த மனுகுலத்தின் மீது வைத்திருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு புதிய நம்பிக்கை. கடந்து போனவர்கள் மத்தியிலே கடவுள் மேல் உள்ள நம்பிக்கை இழந்து போனாலும் ஒரு புதிய படைப்பு, ஒரு புதிய ஜீவன், ஒரு புதிய உயிர் தான் படைத்த இந்த உலகத்தை கட்டி காக்கும், தான் படைத்த இந்த உலகத்தை பாதுகாக்கும், தான் படைத்த இந்த உலகத்தை வழிநடத்தும் என்று கடவுள் வைத்திருக்கிற ஒரு புதிய நம்பிக்கை தான் ஒரு குழந்தை. Praise the Lord. உலகத்தில் எத்தனை செல்வங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போனாலும் வந்து போனாலும் இருந்தாலும் குழந்தை செல்வம் என்பது மிக மகத்தான செல்வம், மதிப்பிற்குரிய செல்வம், வாழ்க்கையில் முக்கியமான செல்வம்.
பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லக்கூடிய அருமையான செய்தி, பைபிள் நமக்கு எடுத்து சொல்லும் அருமையான செய்தி, குழந்தை செல்வம் என்பது ஆசீர்வாதத்திற்கெல்லாம் ஆசீர்வாதமான செல்வம், மகத்தான செல்வம். அப்படிப்பட்ட குழந்தையை கடவுள் உங்களுக்கு கொடுக்கும்போது எப்படிப்பட்ட நிலையில், எப்படிப்பட்ட வழியில் நீங்கள் அந்த குழந்தையை வளர்க்கிறீர்கள், பயிற்றுவிக்கிறீர்கள், அந்த குழந்தையை பிற்காலத்தில் பயனுள்ள குழந்தையாக உருவாக்குகிறீர்கள் என்பதை அன்னம்மாள் வழியாக கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு அருமையான செய்தியை தான் ஆண்டவர் இந்த தலைப்பில் நமக்கு கொடுத்து சிந்திக்க அழைக்கிறார். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு அருமையான சம்பவம், அமெரிக்காவில் நடந்த சம்பவம். அமெரிக்காவில் நம்ம இந்தியாவிலிருந்து போய் அங்கே தங்கி அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு அருமையான சம்பவம். என்ன? அந்த அம்மா தன்னுடைய 8 வயது சிறுவனை, தன்னுடைய மகனை அழைச்சிக்கிட்டு காரில் போகிறாங்க. அம்மா கார் ஓட்டுறாங்க, அந்த பையன் வந்து உட்காந்துருக்குறான் காருக்கு பக்கத்தில், பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கான். வேகமாக போகிறாங்க அம்மா. ஏன் அப்படின்னு சொன்னால், அம்மாவுடைய ஃப்ரெண்டு, அவருடைய ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அங்கே பர்த்டே வந்து ஃபங்க்ஷனுக்கு போகணும், சரியாக 8 மணிக்குள்ளே போகணும். அதனால் நேரம் ஆயிடுச்சு. நானும் இன்றைக்கி நேரம் கழிச்சு தான் வந்துருக்கிறேன். நேரம் ஆயிடுச்சு. அதனால் வேகமாக என்ன பண்ண, காரை ஓட்டுது அந்த அம்மா. பெண்கள் கார் ஓட்டுறது இங்கெல்லாம் நம்ம ஆச்சரியமாக பார்க்குறோம். அங்கே பெண்கள் வயதானவங்க கூட 80 வயது 90 வயது ஆனால் கூட நடக்க முடியாது. ஆனால் நடக்க முடியாத அம்மா அந்த காரில் ஏறிடுச்சுன்னா ஃப்ளைட் ஓட்டுற மாதிரி ஓட்டும், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக. பெண்கள் எல்லாம் கார் ஓட்டுவது அங்கே சர்வசாதாரணம். அதே மாதிரி இந்த அம்மா வந்து காரை ஓட்டி வேகமாக போயிட்டுருக்கு. இப்படி வேகமாக பண்ணால் அங்கே பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் மாதிரி இல்லை. அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஸ்பீட் லிமிட் போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல ஸ்கூல் ஏரியா அப்படின்னு சொன்னால் அங்கே 30 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டக்கூடாது. அதே போல் ஒவ்வொரு இடத்துலையும் முக்கியமான ஆஃபீஸ் இருக்கிற இடத்துல, முக்கியமான ஜனங்கள் இருக்கிற இடத்துல ஸ்பீட் லிமிட்டெல்லாம் போவாங்க. ஃப்ரீயாக இருக்கிற சமயத்தில் என்ன பண்ணலாம், 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் போகலாம், அது குறைஞ்சி நீங்கள் போகக்கூடாது. இப்படி ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த அம்மா அந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் மீறி என்ன பண்ணுறது, மிக வேகமாக அது டிரைவ் பண்ணி போயிட்டுருக்குது, காரை ஓட்டிகிட்டு இருக்குது. கொஞ்சம் தூரம் போணுச்சு, அவ்வளோதான், டக்குன்னு வந்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டான். இது ஸ்கூல் ஜோனு, ஸ்கூலெல்லாம் இருக்குது, பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள்லாம் இருக்காங்க, நீ எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறேன், இப்படி போகக்கூடாது, போகிற நிப்பாட்டிட்டு அந்த போலீஸ் வந்து அந்த அம்மாட்ட கேட்குறான், மேடம் வாட் இஸ் த அர்ஜென்சி, ஒய் ஆர் யூ கோயிங் ஸோ ஃபாஸ்ட், என்னம்மா காரணம், ஏம்மா இவ்வளோ வேகமாக போகிற, நீ ரொம்ப வேகமாக போறிய, என்ன விஷயம் அப்படின்னு போலீஸ்காரன் கேட்குறான். உடனே இந்த அம்மா ஒரு பொய்யை சொல்லிச்சு பாருங்கள். உடனே அடித்தது, சார் என்னுடைய ஃப்ரெண்டு, அவன் ரொம்ப நெருக்கமானவ, அவள் அங்கே ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு சார், ஆக்சிடெண்ட் ஆகி அவள் ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்கா சார், பாருங்களேன் சீரியஸாக இருக்கா, அவளை பார்க்க போகணும் சார், நான் தான் அதுக்காக தான் வேகமாக வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன் சார்னு சொல்லிடுச்சு. உடனே இவருக்கு கொஞ்சம் சொல்லும்போதே தெரியும்ல உண்மையா அல்லது பொய்யான்னு இவருக்கு சந்தேகம் வந்துச்சு. உடனே கேட்டார், இஸ் இட் ட்ரூ, இது உண்மையா, அது உண்மையாவே, உண்மையாது, நீ சொல்கிறது உண்மையா அப்படி பார்த்துட்டு கேட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் அந்த பையன் உட்காந்துருக்கான அவங்கள பார்த்தார். பார்த்துட்டு, தம்பி வாட் இஸ் யுவர் நேம், உன் பேர் என்ன, எந்த கிளாஸ் படிக்கிற, அவன் சொன்னான். சரி உங்கள் அம்மா சொல்கிறாங்களே அது உண்மையான்னு கேட்டார். அவர் போலீஸ்கார் வந்து அந்த பையனை கேட்டார், உங்கள் அம்மா சொன்னார் உண்மையா அப்படின்னு. அந்த பையன் என்ன பண்ணிட்டான், கூட கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தான். தம்பி சொல்லு, உண்மையை சொல்லு, உங்கள் அம்மா சொன்னாங்களே உண்மையா. உடனே இந்த பையன் சொன்னான், இல்லை சார் பொய் சார். என்ன உண்மை சார், எங்கள் அம்மாவுடைய ஃப்ரெண்டுக்கு இன்றைக்கி பர்த்டே, அதனால் நேரம் ஆயிடுச்சு, 8 மணிக்குள்ளே போகணும்,
8 மணிக்கு மேலே போனால் எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. சாப்பிட்றதுக்கு போனது மாதிரி இருக்கும், கேவலமாக இருக்கும், வெக்கமாக இருக்கும். அதனால் சீக்கிரம் போகணுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போனாங்க. இதுதான் சார் உண்மை அப்படின்னு சொல்லி உடனே இவருக்கு போலீஸ்காரு கோவம் நின்று அந்த அம்மா பார்த்து சொன்னார், இப்போ நான் நினச்சேன் அப்படின்னு சொன்னால் உன்னுடைய லைசன்ஸை நான் பறிமுதல் செய்ய முடியும். இப்போ நினச்சேன் அப்படின்னு சொன்னால் உனக்கு வண்டியை நிறுத்த முடியும். நான் நினச்சேன்னு சொன்னால் நீ என்ன பண்ண, இனிமேல் காரே ஓட்ட முடியாத அளவுக்கு நான் பண்ண முடியும். ஆனால் இந்த நல்ல பிள்ளையை பெத்த தாய் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு தடவை மட்டும் உன்னை மன்னிச்சு விடுறேன் போ. ஆனால் இனிமேலுக்கு இதை மாதிரி பொய் சொல்லாத, தப்பு செய்யாது. சரியா? மெதுவாக தான் போகணும், ஸ்பீட் லிமிட் போட்டிருக்க மாதிரி தான் போகணும். அதனால் கரெக்டாக போகணும், பொய் சொல்லக்கூடாது. சரியா? இந்த பிள்ளை நல்ல பிள்ளைக்கு நல்ல வழியை காட்டணுமே தவிர தவறான வழியை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பினார். இந்த அம்மா போனாங்க. எப்படி இருக்கும் இந்த அம்மாவுக்கு நினச்சி பாருங்களேன். அந்த பையனை என்ன நினைக்கும், பையன் என்ன பாடுபடுவான்னு நினச்சி பாருங்க. அவ்வளோ வேகமாக போய் ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே வீட்டுக்கு வந்தது. வீட்டுக்கு வந்தோடனே எப்படி இருக்கும், பெரிய பூகம்பமே வெடிக்குது. வீட்டுக்காரர் வந்துட்டார். வீட்டுக்காரர் வந்தோடனே சொல்லுது, ஐயோ மானத்துக்கும் பூமிக்கு அந்த அம்மா குதிக்குது, பத்திரகாளி ஆயிடுச்சு, என் மானத்தையே வாங்கிட்டான். கேட்டு பாருங்க, அந்த போலீஸ்காரர் முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டான். இது பாரு முளைச்சி 2 விட விடலை. அதுக்குள்ளே பார்த்தியா என்ன பேச்சை பார்த்தியா, இதுக்கெல்லாம் என்ன தெரியும், பெரிய உத்தம மாதிரி பேசுது. அங்கே இதெல்லாம் உருப்பிடுமா அது? உடனே அப்பா வந்தார், ஏண்டா நீ பெரிய உத்தமானா நீ? அவன் கேட்டான்னா போலீஸ்காரன் கேட்டான். போலீஸ்காரன் கேட்டான்னா என்ன சொல்லணும் நீனு? அதான் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்களே சார், அப்புறம் ஏன் சார் என்கிட்ட கேட்குற? அப்படி தானே சொல்லணும். நீ பெரிய உத்தம மாதிரி அப்படியே உண்மையை எடுத்து சொல்கிறிய. எவ்வளோ பிரச்சனை பற்றியா? அப்போ அம்மாவை பற்றி இவ்வளோ வெக்கமாக இவ்வளோ கேவலப்படுத்திட்டு வந்திருக்கிற. ஆமாங்க, என்னை கேவலப்படுத்திட்டான், அவமானப்படுத்திட்டாங்க. அப்போது அந்த பையன் சொன்னான் அருமையான செய்தி, அப்பா யூ ஆர் கன்ஃபியூஸ்ட், யூ ஆர் கன்ஃபியூசிங் மீ ஆல்சோ. அப்பா நீங்கள் குழம்பி போயிருக்கீங்க, என்னையும் குழப்புறீங்க. என்ன குழப்புறீங்க? நீங்கள் தான் சொன்னீங்க, என்ன சொன்னீங்க, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்களா? ஆமாம், அதை தான் நான் சொன்னேன், பொய் சொல்லாமல் உண்மையை சொன்னேன். இப்போ சொல்லுங்கள், இனிமேலுக்கு நான் பொய் சொல்லணுமா உண்மையை சொல்லணுமா, திருடணுமா திருட வேண்டாமா, இதை சொல்லி கொடுங்க. போனால் கதவை சாத்திட்டு உள்ளே போய் ரூமில் படுத்துக்கிட்டான். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய பிள்ளைகள் நம்ம எப்போதெல்லாம் உண்மை பேசணும்னு நினைக்கிறோமோ அப்போது மட்டும்தான் உண்மை பேசணும். நம்முடைய பிள்ளைகள் எப்போது பொய் பேசணுமோ அப்போது மட்டும்தான் பொய் பேசணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம பிள்ளைகள் எப்போ திருடக்கூடாதோ அப்போ திருடக்கூடாது. அப்பா பாக்கெட்லேருந்து 5 ரூபாய் எடுக்கிறது தப்பு இல்லையா? அம்மா வச்சிருக்கிற பையிலேருந்து எடுக்கிறது தப்பு. பக்கத்து வீட்டில் மாங்காய் அப்படியே கொலையாக அப்படியே காய்ச்சி தொங்குடுச்சுன்னா வேலையை ஏறி குறித்து செவ்வரி ஏறி குறித்து மாங்காய் அப்படியே கூடையாக பறித்து நம்ம வீட்டில் கொட்டினா அது தப்பு இல்லை, அது திருட்டு இல்லை. ஐயோ என் பிள்ளை எவ்வளவு மாங்காய் பறித்து கொண்டாந்துருக்கு பார்த்தியா? ஒரு மாதத்துக்குள்ள என்ன பண்ணலாம், மாங்காய் குழம்பு வைக்கலாம், அப்புறம் என்ன பண்ணலாம், அதை வெட்டி ஊறுகாய் போடலாம், அப்புறம் என்னென்னமோ பண்ணலான்னு வச்சுக்கிங்க இல்லையா? இப்படி தான் கண்ணு திறமையாக இருக்கணுமா. அடுத்த வீட்டிலேருந்து எடுத்து வர்றது, திருடி கொண்டு வர்றது. அப்பா பாக்கிலேருந்து எடுத்தோம்னா அது சரி. திருட்டு என்பது ஒன்று தான் இல்லையா? அப்போது இன்று அன்னம்மாளுடைய நவநாள் திருப்பலியை கலந்து கொண்டு சிந்திக்க வந்திருக்கிற நாம் அன்னம்மாளை பற்றிய ஒரு சில செய்திகளை பார்க்கின்ற போது எங்கே அவரை பற்றி அதிகமான செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்குன்னா எங்கேயுமே அதிகமாக கொடுக்கப்படவில்லை. பைபிளில் பார்த்தீங்கன்னாலும் அதிகமாக கொடுக்கப்படவில்லை. அவரை பற்றி என்ன செய்தியே இல்லை. அப்போது நம்முடைய விசுவாசம் எதை பொறுத்து இருக்கிறது அப்படின்னு சொன்னால் ட்ரெடிஷன் அண்ட் பைபிள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா?
our faith is based on both a tradition as well as the faith of the Bible. இல்லையா? பைபிள் சொல்லும். இப்போ பைபிள் சொல்லக்கூடிய உண்மைகளையும் நம்மளுடைய பாரம்பரியம் சொல்லக்கூடிய உண்மைகளையும் வைத்து தான் நம்முடைய விசுவாசம், திருச்சபையுடைய விசுவாசம் அமைந்திருக்கிறது. அப்போ அன்னமாலை பற்றிய நம்முடைய விசுவாசம் எங்கே அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, செய்தி தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ட்ரெடிஷன், அது பாரம்பரியம் சொல்லக்கூடிய உண்மைகள் இருந்தால் நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்போ அதிலேயும் அதிகமாக இல்லை. அப்போ எதிலிருந்து அதிகமாக நாம் தெரிந்து கொள்கிறோம்னு சொன்ன மாதாவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். எப்படின்னு சொன்னால் மாதா மிகவும் பக்தியாக இருந்தார், மிகவும் கீழ்ப்படிந்தவராக இருந்தார், கடவுளுக்கு பயந்தவராக இருந்தார், உண்மையுள்ளவராக இருந்தார். இப்படியெல்லாம் நாம் பைபிளில் மாதாவை பற்றி படிக்கிறோம். இப்போ பைபிளில் இன்னும் அதிகமாக சொல்ல போனால் அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் நீர் ஆசை பெற்றவர் என்று வானதூதர் வாழ்த்தக்கூடிய அருமையான செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்போது பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய அளவுக்கு அவர் இருக்கிறார் என்றால் அது அந்த நிலைக்கு உருவாக்கியது யாரு? அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும். அப்போ தாய் நல்லா இருந்தாதான் என்ன பண்ண முடியும்? பிள்ளையே நல்லா வளர்க்க முடியும். சட்டியில் இருந்தால் தானே ஆப்பையில் வரும். சட்டியிலே ஒன்றுமே இல்லைன்னா மொல்ல காற்று தான் வரும், இல்லையா? அதே போல தான் அன்னம்மாளுடைய வாழ்க்கை பார்க்கின்ற போது அவர் மிகவும் பக்தி உள்ளவராக இருந்தார், ஆண்டவருக்கு கீழ்ப்படியவராக இருந்தார், இன்னும் உண்மையுள்ளவராக இருந்தார், நீதி உள்ளவராக இருந்தார், நேர்மையாய் வாழ்ந்தார், எல்லா விதமான நற்பண்புகளையும் தன்னகத்தே உடையவராக இருந்தார். அதனால தான் தன்னுடைய பிள்ளையை, மாதாவை பக்தியிலும் இறை வல்லமையிலும் இன்னும் கடவுளுக்கு ஏற்புடைய வகையிலும் கீழ்ப்படிதலிலும் நல்ல பண்புகளிலும் நல்ல பழக்க வழக்கத்தின் உருவாக்கியதால் அந்த பிள்ளை எதிர்காலத்தில் வளர வளர இந்த உலகத்திற்கே மீட்பளிக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு பிறக்கக்கூடிய ஒரு அருமையான பொக்கிஷமான ஒரு பிள்ளையாக உருவாக்கியது யாரு அப்படின்னு சொன்னா சுவைக்கின் நான் 2 பேர் தான் சார், அவங்க தாய் தான், இல்லையா? ஸோ அதனால தான் அப்போ இந்த மாதாவுடைய எதிர்காலம் கடவுளை தேர்ந்தெடுக்க கொள்ளக்கூடிய அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை அவள் வழியாக இந்த உலகத்திற்கு மாபெரும் மீட்பு அளிக்கக்கூடிய வகையிலே அந்த மாதாவுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. கடவுள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வகையிலே அவருடைய வாழ்க்கை இருந்ததுன்னு சொன்னால் அந்த அளவுக்கு அவரை செதுக்கியது, உருவாக்கியது, அவரை பயிற்றுவித்தது அனைத்தும் யாரை சாரும் அப்படின்னு சொன்னால் அன்னமலை தான் சார். அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய குழந்தைகளை இன்று நாம் உருவாக்குகிறோமா? அப்ப நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் யார் கையில் இருக்கிறது? மாதாவுடைய எதிர்காலம் யார் கையில் இருந்தது, உருவாக்கியது? அப்ப நம்ம பிள்ளையுடைய எதிர்காலத்தை நாம் எப்படி உருவாக்குகிறோம், எப்படி நம்முடைய பிள்ளைகளை செதுக்குகிறோம், எப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டுகிறோம்? இதை தான் இன்னைக்கு மாதா, இன்னைக்கு அன்னம்மாள் நமக்கு சொல்லக்கூடிய அருமையான செய்தி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப பிரில்லியண்டாக இருக்கிறாங்க. நீங்கள் பள்ளிக்கூடத்தில் பார்த்தாலும் சரி, கல்லூரியில் பார்த்தாலும் சரி, ரொம்ப டாப் லெவலில் ரொம்ப பிரில்லியண்டாக இருக்கிறாங்க. ஏன்னா உலகம் என்னது எல்லாமே சயின்டிஃபிக் வேர்ல்டு, கம்ப்யூட்டரைஸ்டு வேர்ல்டு. அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கும் போது பிள்ளைகள் இன்னைக்கு ரொம்ப அறிவுபூர்வமாக இருக்கிறார்கள். ஒரு உதாரணம், ஆங்கிலத்தில் 2 வார்த்தைகள் உண்டு. என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னால், ஒன்று மென்டார் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. என்னது? மென்டார். இன்னொரு வார்த்தை ஆப்போசிட், ரிவர்ஸ் மென்டார் அப்படின்னு 2 வார்த்தைகள் உண்டு. மென்டார் அப்படின்னு சொன்னால் உருவாக்குவது, பயிற்றுவிக்குவது, மற்றவர்களை தயார் செய்வது அப்படிங்கிற அர்த்தம். ரிவர்ஸ் மென்டார்னா இப்போ அம்மா பிள்ளையை உருவாக்குறாங்க. சில சமயத்தில் பிள்ளைகள் அம்மாவை உருவாக்குவார்கள், அம்மாவுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதான் ரிவர்ஸ் மென்டார்னு சொல்லுதான். ஆங்கிலத்தில் இந்த 2 வார்த்தை உண்டு. இந்த 2 வார்த்தைக்கு ஒரு உதாரணம் பாருங்கள். வேளாங்கண்ணியில் நடந்த அருமையான சம்பவம். எங்கே நடந்துச்சு? வேளாங்கண்ணியில். அந்த பையன் வயசு எத்தனைன்னா 6 வயசு பையன். அம்மா கையை பிடிச்சிட்டே தான் போனான். அப்பாவும் வந்தார், அம்மா வந்தாங்க, பாட்டி வந்தா.
அங்கே பக்கத்தில் தாத்தா வந்தார். எல்லாம் வந்து கடற்கரைக்கு போனாங்க. பார்த்தீங்களா, அந்த கூட்டத்தில் கோயிலேருந்து கடற்கரைக்கு போகும்போது கொஞ்சம் தூரம் போனோடனே அம்மா கையை விட்டுவிட்டான். அம்மா பாட்டு கூட்டத்தில் போயிட்டாங்க, அம்மா பாட்டி எல்லாம். இவன் பாட்டி நிற்கிறான். உடனே அம்மா காணுமே, தாத்தாவை காணுமே, இப்போ தானே பாட்டியெல்லாம் இங்கே நின்னாங்க. பார்த்தா யாருமே காணும். பார்க்குறதெல்லாம் மறைச்சு பார்த்துட்டு போகிறான். பார்க்குறதெல்லாம் பயமாக இருக்குது. எல்லாம் முரட்டை மீசை வச்சுருக்கிறான். எல்லாம் வந்து அடிதாள் மாதிரி போகிறான். எல்லாம் பார்த்தோன்னா பயந்து போய் இந்த பையன் 6 வயசு பையன் ஒவ்வொன்று கத்த ஆரம்பிச்சிட்டான். அம்மா அம்மான்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். உடனே பக்கத்தில் இருந்தவங்க 2 பேரும் அழைச்சிட்டு போய் அனௌன்ஸ் பண்ணுவாங்கள்ல, காணாமல் போனவர்களை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு, அந்த இடத்துக்கு போய் அனௌன்ஸ்மெண்ட்டு பண்ணுற இடத்துக்கு அழைச்சிட்டு போய் 2 பேர் விட்டாங்க. சார் அங்கே அழுதுகிட்டு இருக்கிறான், அதனால் அவங்க அனௌன்ஸ் பண்ணி அவங்க அப்பா அம்மாட்ட சேர்த்து விடுங்க. உடனே என்ன அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு, தம்பி நீயே அனௌன்ஸ் பண்ணி சொல்லிட்டு அவர் என்ன பண்ண, அங்கே இருந்த ஃபாதர் வந்து மைக்கை கொடுத்துட்டார். உடனே அவன் மைக்கை வாங்கினான். கொடுங்க, நான் மைக்கு இல்லை, நான் வந்து பேசுகிறேன், நான் வந்து என்னன்னா எங்கள் அம்மாவை கூப்பிட்றேன்னு சொல்லி மைக்கை வாங்கினவன் கண்மணி கண்மணி கண்மணின்னு கட்டுறான். திரும்ப ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை. கொஞ்ச நேரங்கள் திரும்ப கண்மணி கண்மணி கண்மணின்னு ஒரே சத்தமாக கத்துறான். கத்துனோடனே சரி உட்காரு, கொஞ்சம் நேரம் பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு ஃபாதர் சொல்லிட்டார். அவங்க உட்காந்துருக்குறான். பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் அவங்க அம்மாவும் பாட்டியும் ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்து அவங்க அம்மா அந்த பையனை பிடிச்சிட்டாங்க. உடனே அந்த பாட்டி சொல்கிறா பாருங்க, பாட்டி சொல்கிறா, இப்போ தானே கையை பிடிச்சிட்டு வந்தேன், அதுக்குள்ளே வந்து கையை விட்டுட்டு வந்து இங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதில்ல, என்ன கண்மணி கண்மணின்னு ஏலம் போடுறேன் உங்கள் அம்மாவை. நான் தான் பேர் வச்சேன் உங்கள் அம்மாவுக்கு, நானே உங்கள் அம்மா பேரை இது வரைக்கும் சொன்னதில்லை. பப்பி பப்பின்னு சொல்லுவேன், இல்லை பாப்பி பாப்பின்னு சொல்லுவேன், இல்லை குட்டி குட்டின்னு சொல்லுவேன் செல்ல பேரை வச்சு. நீ வந்து இந்த இவ்வளோ பெரிய கூட்டத்தில் கண்மணி கண்மணின்னு சொல்லி ஏலம் போடுற. இவ்வளோ பேர் மத்தியில் அப்பா பேர் அம்மா பேர் பெரியவங்களாச்சு, அம்மா வந்து பெரியவங்களாச்சு, பேரை சொல்லலாமா அப்படின்னு இல்லாமல் ஒரு மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை. மூஞ்ச பாரு பிள்ளையாது என்ன உருப்படி வேணி. யார் திட்டினது? இந்த பாட்டி. உடனே அந்த பையன் வந்து ஒரு பதில் சொன்னான் பாருங்க, அதுதான் அவனுடைய ஞானம். என்னது? பாட்டி நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், பேர் சொன்னது தப்பு தான், ஆனால் நான் அம்மா அம்மான்னு கத்துனா போகிறவங்க எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்களே தவிர ஏன் அம்மா வருவாளா? திரும்ப சீக்கிரம் வருவாளா? வரமாட்டால. இப்போ கண்மணி கண்மணின்னு கத்துனோம்னா எங்கள் அம்மா மட்டும்தான் திரும்பி பார்ப்பான். கரெக்டா? அம்மான்னு சொன்னால் பொதுவாக கத்து. இப்போ எல்லா அம்மாவும் திரும்பி பார்க்கும். அப்போ ஏன் அம்மாவும் திரும்பி பார்ப்பாங்க, ஆனால் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சி வர முடியாது. ஆனால் கண்மணி கண்மணின்னு கட்டுறான். கண்மணிங்கிறது என் அம்மா பேர். அப்போ என் பிள்ளை என் வாய்ஸ் எங்கள் அம்மாவுக்கு நல்லா தெரியும், ஏன் என் பேரை கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, உடனே வந்து ஓடி வருவா. சீக்கிரம் நான் எங்கள் அம்மாட்ட போயிடுறான், தப்பிச்சிடலாம் சொல்லிட்டு அடுத்த சொன்னால் தான் வந்து பியூட்டிஃபுல்லானது டாப். என்ன, பெரியவங்க பேரை சொல்றது முக்கியம் இல்லை, பிரச்சனையிலிருந்து வெளிவருவது தான் முக்கியம். நான் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் இல்லையா, அப்போ பிரச்சனையிலேருந்து வெளிவரணும். என் அம்மாவை தொலைச்சிட்டேன், அப்பாவை தொலைச்சிட்டேன், எல்லாரையும் தொலைச்சிட்டேன். அப்போது பிரச்சனையில் மாட்டிருக்கேன்ல, பிரச்சனையிலேருந்து வெளிவருவது தான் முக்கியமே தவிர பேரை சொல்வது முக்கியம் இல்லை, பெரியவங்க பேரை சொல்வது முக்கியம் இல்லை, அது ஒரு பெரிய காரியம் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணால் அந்த 6 வயசு பையன் பாட்டிக்கு சொல்லிவிட்டோம். பாட்டிக்கு எவ்வளவு? 70 வயசு. இதுதான் ரிவர்ஸ் மென்டார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன்றைய குழந்தைகள் நல்ல அறிவுபூர்வமாக இருக்கிறார்கள், திறமையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை சரியான வழியில் நடத்துவதற்கு தான் சரியான மென்டார் என பயிற்றுவிக்கக்கூடிய வழிநடத்தக்கூடிய நல்ல நபர்கள் அம்மா அப்பா இருப்பதில்லை. அதனால தான் இவருடைய திறமைகள், இவருடைய அறிவு கூர்மை, இவருடைய எல்லா விதமான கேரிசம் எல்லாமே தவறான வழியில் செலவிட்டுப்பட்டு தவறான வழியில் போய்விடுகிறார்கள். எனவே தான் பெற்றோர்களாகிய ஒவ்வொருவரும் பிள்ளைகளை அவருடைய திறமைக்கு ஏற்ப, கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்திற்கு ஏற்ப, அவருடைய கேரிசம், கடவுள் கொடுத்த திறமை, எல்லா விதமான நன்மைகளுக்கு ஏற்ப அந்த குழந்தையை பயிற்றுவித்து அந்த சமுதாயத்தில் மாதாவை உருவாக்கிய அன்னமாலை போல ஒவ்வொருவரும் அந்த பெற்றோர்கள்
இருந்து அன்னம்மாள் சுவைக்கினை போல இந்த குழந்தைகள் கொடுக்கிறது கடவுள் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தெல்லாம் மாபெரும் ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட பொக்கிஷத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை பயன்படுத்தி சமுதாயத்திற்கும் திருச்சபைக்கும் நல்ல ஒரு பிள்ளையாக உருவாக்குவது என்பது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை என்பதை இந்த நாளில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இந்த அருமையான நாளில் உங்களுக்கு தரக்கூடிய அருமையான சிந்தனை தரும் செய்தியாக உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்கிறது என்பதை சொல்லி இன்னும் பிள்ளைகள் மேல் அக்கறையும் பிள்ளைகள் மேல் பாசத்தையும் பிள்ளைகளுக்கு நல்ல வழிகாட்டுதலையும் காட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்த ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று இந்த நாளிலே அன்னம்மாள் வழியாக ஜெபிப்போம். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக்கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, நாங்கள் இறைப்பற்றோடு அளிக்கின்ற காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். ஆபிரகாமுக்கும் அவர் தம் வழிபினருக்கும் நீ வாக்களித்த ஆசையில் நாங்கள் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் இல்லை எல்லாம் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம். உயிர்ப்பினை உயிராற்றல் நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகிறோம். ஆகவே புனிதர் வாழ்த்துதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கையை தூய்மை விட தம்மை வேண்டுகிறோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக உங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீட்டுகளுக்கு அடித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருதி அறிந்த பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவனுடைய இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கொண்டு வாழ்வதற்குடைய அப்பத்தையும் மீட்பளிக்கூடிய கிண்ணத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமண என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். மதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கும் இணைந்தீரே. உங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் திறமை நம்பிக்கை கண்ணோக்கி திருவிழத்தில் கேட்பதற்கு அமைதி மற்றும் அளித்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்கள் எல்லாம் போக்குவதற்காக மனிதனாக பிறந்த ஆண்டவர். இன்றைய நாளில் தரக்கூடிய ஆசீர்வாதமான இந்த திருவிருந்தை பெறுவதற்காக வந்திருக்கிற நம் அனைவருமே பேறு பெற்றோர். நல்லா இருக்கீங்களா? ஜெபிப்போமாக. இறைவாய் வியப்புக்குரிய அருள் அடையாளத்தால் மனிதர் உம்மிடமிருந்து புது பிறப்பு அடையும் பொருட்டு ஒரே திருமகன் மனிதனிடமிருந்து பிறக்க திருவுளமானீரே. இவ்வாறு பிள்ளைகளுக்கு உரிய உணவால் நிறைவு பெற்ற எங்களுக்கு முது கனிவிறக்கத்தால் சொந்த மக்களுக்கு உரிய மனநிலையை தந்து நாங்கள் புனிதமடைய அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அந்த சோத்தை மந்திரிச்சிட்டு வந்தேன் சாப்பாட்டை.